வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ் சித்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டி கதைகள் ஒன்று தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட்டீஸ்க்காக ஒரு குட்டி கதை. கதை பேர் கடவுளின் வரம். நம்ம எல்லாருக்கும் வெங்காயம் கட் பண்ணால் கண்ணில் அப்படியே போல போலன்னு தண்ணி ஊற்றுது. ஏன் அப்படி நமக்கு கண்ணில் தண்ணி வருது தெரியலல்ல? அதே தான் இந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஐஸ்கிரீம் 3 பேரும் ரொம்ப சிறந்த நண்பர்களாக இருந்தாங்க. நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க எப்பவும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் வெங்காயம் சொல்லிச்சு, நம்ம 3 பேரும் எங்கேயாவது வெளியே போகலாமா? உடனே தக்காளி கேட்டுச்சு, எங்கே போகலாம்? ஐஸ்கிரீம் கேட்டுச்சு, நாம் எங்கே போனாலும் புதுசாக இருக்கிற இடமா தான் போகணும். அங்கே பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே வெங்காயம் சொல்லுச்சு, சரி அப்போ நம்ம கடற்கரைக்கு போகலாம் அப்படின்னு. கடற்கரைனா பீச்சு தானே அப்படின்னு கேட்டுச்சு தக்காளி. பீச்சா? அச்சோ, அங்கே நிறைய தண்ணி இருக்குமே, பீச்சுக்கெல்லாம் வந்தால் நான் உருக்கிடுவேனே அப்படின்னு சொல்லுச்சு ஐஸ்கிரீம். அதுக்கு வெங்காயம் சொல்லுச்சு, அது எப்படி நீ உருகிடுவ? நானும் தக்காளியும் உன்னை பார்த்துக்க மாட்டோமா? எங்கள் கூட நம்பி வா, நம்ம 3 பேரும் பீச்சுக்கு போய் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் பீச்சுக்கு போகலான்னு முடிவெடுத்தாங்க. பீச்சுக்கு போன உடனே வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் ஒரே குஷி. ஐ, தண்ணி தண்ணி அப்படின்னு சொல்லி தண்ணியில் குதிச்சு குதிச்சு விளையாடினாங்க. அலையில் காலை வச்சு நினச்சாங்க. ஆனால் ஐஸ்கிரீமுக்கு மட்டும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ, இந்த தண்ணியில் போனால் நான் உருகிடுவேனே அப்படின்னு தள்ளியே இருந்துச்சு. இருந்தாலும் வெங்காயமும் தக்காளியும் தண்ணியில் குதிச்சு குதிச்சு விளையாடுறத பார்க்கும்போது ஐஸ்கிரீமுக்கும் ஒரே ஆசையாக இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் மட்டும் போய் தண்ணியில் விளையாடிட்டு வருவோம் அப்படின்னு ஐஸ்கிரீமும் தண்ணிக்குள்ளே இறங்குச்சு. ஆனால் ஐஸ்கிரீம் தண்ணிக்குள்ளே இறங்கின உடனே அதில் இருக்கக்கூடிய க்ரீம் எல்லாம் அப்படியே உருகி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதோடைய பிஸ்கெட்டும் ரொம்பவே நனைஞ்சு ஈரமாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பித்த ஐஸ்கிரீமை வெங்காயமும் தக்காளியும் எப்படின்னா கூட்டிகிட்டு வந்துடணும்னு நினச்சாங்க. ஆனாலும் அவங்களால ஐஸ்கிரீமை கூட்டிகிட்டு வர முடியல. ஐஸ்கிரீம் தண்ணியில் உருகி போயிடுச்சு. ஐஸ்கிரீம் உருகி போனதை நினச்சி வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போகுச்சு. அப்புறம் ஒரு நாள் வெங்காயமும் தக்காளியும் சரி நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு பேசினாங்க. வெங்காயம் சொல்லிச்சு, நம்ம ஏன் தேட்டர் போய் படம் பார்க்கக்கூடாது? தக்காளி சொல்லிச்சு, ஐயோ நான் வரமாட்டேன். தேட்டரில் போய் நான் உட்காந்தா யாராவது என்னை கவனிக்காமல் என் மேலே உட்காந்துருவாங்க, அப்புறம் நான் நசுங்கி போயிடுவேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தக்காளி சொல்லிச்சு. உடனே வெங்காயம் சொல்லிச்சு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இருக்கும்போது யார் வந்து உன் மேலே உட்காருவாங்க? நான் உன்னை பத்திரமா பார்த்துக்க மாட்டேனா? வா வா, நம்ம போய் தேட்டரில் படம் பார்க்கலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு கூப்பிட்டுச்சு. வெங்காயமும் தக்காளியும் தேட்டரில் போய் படம் பார்த்துச்சு. அப்போது அதுங்க ரெண்டுத்துக்கும் ஐஸ்கிரீமோட ஞாபகம் வந்துருச்சு. ஐஸ்கிரீமோடு சேர்ந்து நம்ம பீச்சில் போய் எப்படியெல்லாம் ஜாலியாக இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீமுக்காக வருத்தப்பட்டு அழுதுச்சு. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து தக்காளி இருக்கிறத பார்க்காம தக்காளி மேலேயே உட்காந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே தக்காளியும் நசுங்கி போயிடுச்சு. ஐஸ்கிரீமும் பீச்சில் உருகி போயிடுச்சு. தக்காளியோ தேட்டரில் நசுங்கி போயிடுச்சு. இப்போ வெங்காயம் மட்டும் தனியாக ஆளாயிடுச்சு. அதுக்கு ஒரே கவலையாக போச்சு. ஐஸ்கிரீம் உருகி போனப்போ நானும் தக்காளியும் சேர்ந்து அதுக்காக அழுதோம், வருத்தப்பட்டோம். தக்காளி இப்போ நசுங்கி போனப்போ நான் அதுக்காக அழுறேன், வருத்தப்படுறேன்.
ஆனால் ஒருவேளை எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா யார் எனக்காக வருத்தப்படுவாங்க, யார் எனக்காக அழுவாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு கண்ணீர் விட்டுச்சு. வெங்காயத்தோடைய குரலை கேட்ட கடவுள் வெங்காயத்துக்கு காட்சி கொடுக்குறாரு. நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு வேளை ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணமானவங்க கண்ணீர் விடுவாங்க அப்படின்னு. உடனே வெங்காயத்துக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லை, நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நமக்காகலாம் யாரும் அழுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரே குஷி. சந்தோஷமாக ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போது வடை சுடுற ஒரு பாட்டி அந்த வெங்காயம் போகிறத பார்த்தாங்க. அவங்க வடை சுடுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் கம்மியாக இருக்கிறத ஃபீல் பண்ணாங்க. உடனே அந்த வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி சக்கு சக்கு சக்குன்னு நறுக்கிட்டாங்க. வெங்காயத்தோடைய காரத்தன்மை பாட்டியோட கண்ணில் பட்டு பாட்டி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வெங்காயம்க்கு ஏதாவது ஆச்சுன்னா காரணமானவங்க அழுவாங்கன்னு கடவுள் கொடுத்தாரு இல்லையா வரம், அந்த வரமும் உண்மையாயிடுச்சு. அதனால தான் எப்போவுமே நாமளும் வெங்காயம் கட் பண்ணால் நாமளும் வெங்காயத்துக்காக அழுறோம். இது ஒரு கற்பனை கதை தான், யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது. எல்லாருக்குமே வெங்காயம் கட் பண்ணால் கண்ணீர் வர்றது இயற்கை தான். ஒருவேளை வெங்காயத்துக்கு இதனால தான், கடவுளுடைய வரத்தினால தான் இந்த சக்தி கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிறதுடைய கற்பனையில் உருவான கதை. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.